குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 12ஆம் அதிகாரம் 1 வசனம். யோர்தானுக்கு கிழக்கே துவங்கி அதனுடைய அத்துணை மலைகளையும் இஸ்ரவேலர்கள் சுதந்தரித்து கொண்டார்கள். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக நேரங்களில் இந்த சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு காரியமும் மிக மிக வலிமையான ஒரு காரியம். சூரியன் என்பது அது உலகத்துக்கு தேவையான ஒளியை கொடுப்பது. அந்த வெளிச்சத்தின் வழியாக சந்திரன் என்ற காரியம் மனிதனுடைய வாழ்வுக்கு தேவையான இதமான ஒளியை கொடுக்கக்கூடியது. அது வெப்பம், இது குளிர் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த அத்துணை காரியங்களையும் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்கள் சுதந்தரிக்கத்தக்கதாக, அது மேலும் ஏரிகள், ஆறுகள், மலைகள் போன்ற அத்துணை காரியங்களிலும் அந்த மக்கள் வென்று இஸ்ரவேல் மக்களுக்கு சொந்தமாக்கி கொடுத்தார். அன்புக்குரிய இறை மக்களே, நாமும் அநேக நேரங்களில் வெளிச்சமின்றி இருக்கிறோம், சந்திரனின்றி இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு தூய பவுலடிகளார் வழியாக சொல்லும் பொழுது, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். அனலும் குளிரும் மிக மிக அவசியமான ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு வெற்றி வாழ்க்கை, ஆவியோடு அனலோடு ஆண்டவரை துதிக்க வேண்டிய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு அந்த ஆவியும் இல்லை, அனலும் இல்லை, அதிகாரத்தையும் அக்கிரமங்களையும் விதைத்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் நாம் வெப்பத்தினால், நம்முடைய பாவம் என்ற வெப்பத்தினால், அக்கிரமம் என்ற சூட்டினாலே நாம் தனிந்து காணப்படுகிறோம், அழிந்து காணப்படுகிறோம். இன்றைக்கு ஒரு வியாதி எனக்கு வருகிறது என்று சொன்னால், என் குடும்பத்தின் வாரிசு அப்படி இருந்தார்கள் என்று சொல்வதை விட, நீயே அந்த வியாதிக்கு காரணமாக இருக்கிறாய். ஆகவே அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, நமக்கு ஆண்டவராகிய கடவுள் கொடுத்திருக்கிற இந்த அருமையான திருவசனம், இஸ்ரவேலர்கள் அத்துணை பகுதிகளையும் சுதந்தரித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். 2ஆம் உலகப்போர் சமயத்தில் ஹிட்லர் யூதர்களை கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய சித்திரவதை முகாமில் அடைத்து வைத்து கடுமையான கொடுமைகளை அவருக்கு இழைத்து வந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இத்தகைய சித்திரை முகாம்களில் ரெவன்ஸ்பர்க் என்ற இடத்தில் 1939ஆம் ஆண்டு பெண்களுக்கென்றே கட்டப்பட்ட இந்த சித்திரவதை முகாம், ஏறத்தாழ 90,000 பெண்களும் குழந்தைகளும் அந்த சிறையில் அடைத்து கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சித்திரவதை முகாமில் வாழ்ந்து மடிந்த ஒருவரின் உடையில் ஒரு காகிதம் ஒன்று எழுதப்பட்டிருந்தது. அந்த காகிதத்தை எடுத்து அந்த ஜெபம் என்னவென்று சொல்லி படிக்கின்ற வேளையில், கடவுளே, நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்களையும் தீய எண்ணம் கொண்ட மனிதர்களையும் கூட நீர் நினைவு கூர்ந்திருக்கிறீர். இந்த தீய எண்ணம் கொண்ட மனிதர்களை, எங்களுக்கு இழைக்கும் கொடுமைகளை நீர் நினைவு கூற வேண்டாம். இதற்கு மாறாக அவர்கள் எங்களுக்கு இழைக்கும் கொடுமையின் காரணமாக எங்களுக்குள் புறப்படுக்கும் நல்ல குணங்களை பின்னணியில் நீர் நினைவு கூறும்படி, எங்களுக்கு இழைத்த துன்பத்தின் காரணமாக எங்களிடையே உறவில் வளர்ந்திருக்கிறோம். மற்றவர்களுக்கிடையேயான பிரமாணிக்க உறவில் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம், தாழ்ச்சியில் வளர்ந்திருக்கிறோம், தாழ்மையில் வளர்ந்திருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம், துன்பத்தை பார்க்க பரந்த மனப்பான்மையில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி, அங்கே உங்கள் பகைவரிடமும் நீங்கள் அன்பு செலுத்துங்கள், உங்கள்
துன்புறுத்துவோருக்காக இறைவேண்டல் செய்யுங்கள் என்ற இயேசுவின் சாட்சியாக இன்றைக்கு அன்பான இறை மக்களே, இந்த சத்தியத்தில் இஸ்ரவேலர்கள் அவர்கள் இல்லாத ஒன்றுக்காக அவர்கள் போரிட்டு போன வாழ்க்கை மிக மிக கடுமையான பாதை. அவர்கள் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை. இந்த ஹிட்லருடைய சம்பவத்தின் வழியாக நமக்கு கிடைத்திருக்கிற அழுத்தம், இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தாலும், எவற்றை இழந்தாலும், எவற்றை நாம் அழிக்க ஒப்பு கொடுத்தாலும், அந்த கிறிஸ்துவனுடைய மன்னிப்பையும் அவருடைய தாழ்மையும் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். எந்த நிலையில் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு என்று பாடுகிற பாடலை விட, எந்த நிலையில் இருந்தாலும் நமக்கு விரோதமாக எழுந்தவர்களை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? மன்னிக்க வேண்டுமாம். அப்படிப்பட்ட மன்னிப்பின் மனநிலையோடு இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்கள் அருகிலிருந்து எங்களை அனுதினமும் ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் உமக்குரிய பிள்ளைகளாக, உம்முடைய சித்தத்தை அறிந்து வாழுகிற பிள்ளைகளாக நீர் எங்களுக்கு இருக்க உதவி செய்தருளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.